அப்போ 2026 அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு சிந்திக்கிறாங்க அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா, அதிமுகவை இன்னிலிருந்தே அது மோசமாக இருக்குது, வீக்காக இருக்குது, அந்த கட்சி பிஜேபியோட போய் சேர்ந்துடும், எடப்பாடி பழனிசாமியால் ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியோட கைப்பாவையாக இருக்கார் இப்படின்லாம் சொல்லி வச்சுட்டா செங்கோட்டையன் உள்ளுக்குள்ள ஒரு பூசலை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு, அவர் கட்சி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல கட்சிக்குள்ள சில மாற்றங்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. உங்களுக்கு 4 வருஷம் ஆட்சி நடக்கணும் போது ஜி மோடிஜி அதுஜி இதுஜி டெல்லிக்கு வந்த பொக்கே கொடுத்த பூ குத்த ஏர்போர்ட் வந்து நின்னா வழியில் நின்ன கூட்டணிக்கு வானா இல்லை அண்ணாமலை மூஞ்சி பிடிக்கல, அண்ணாமலை பேச்சு பிடிக்கல, அண்ணாமலை கோபமாக பேசுறாரு, அண்ணாமலை நிற்கிறாரு பிரதமர். பிஜேபி தோத்துதுன்னா தோத்த கணம் திமுகவுக்கு தலைவலி ஆரம்பிக்கும். இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, ஆட்சி கூட்டணி வருது, அமைச்சராக வரும், மத்திய அமைச்சராக வரும், அந்த மினிஸ்ட்ரி கிடைக்கும், இது கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், கூடவே என்ன நடக்கும். இப்போ கணிச்சிக்கிட்டு இருப்பார் எடப்பாடி பழனிசாமி, நம்ம சொல்றதை யாரு கேட்குறா யாரு கேட்கல, இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டே வருவார். பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் போட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. ஸ்டெபிலைஸ் ஆன உடனே திமுக அதிமுக மாதிரி மாறிடுச்சு, அதிமுக திமுக மாதிரி பாருங்க பண்ண மாட்டேன். லிஸ்ட் எல்லாம் ஏதோ வச்சிருக்கா, ரொம்ப நாளா 2 வருஷமா பேசிட்டு இருக்காங்க லிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு சமூக நீதி பேசுறீங்க, எங்க உங்க தலித் மாவட்ட செயலர்கள் ஒரு 2 பேர் சொல்லுங்க, இல்ல ஒரு 2 ஸ்ட்ராங் தலித் அமைச்சர் சொல்லுங்க பார்க்கலாம். செந்தில் பாலாஜிக்கு நிகரா இவரை வளர்த்து விட்டுருக்கோம், இவரை ஆளாக்கி விட்டுருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாமலா பாரத் மாதா கி ஜெய் சொல்றாரு கெஜ்ரிவால், தெரியாமலா அனுமானோட கதையை எடுத்துட்டு போறாரு, தெரியாமலா ஜெய் பங்களா சொல்லுது அந்தம்மா. உங்களுக்கு இந்த ஊர்ல இந்த ஃபார்முலா செட் ஆகுது, இதை இங்கேயே நிறுத்திக்கணும், நிப்பாட்டிக்கணும், அதோட முடிஞ்சுது. சனாதனத்தை ஒழிப்பேன், அதை ஒழிப்பேன், இதை ஒழிப்பேன்னா கட்சியில காங்கிரஸ் கட்சியை ஒழிச்சிட்டாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மோடு பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரர் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் 4 அதுக்கு பிறகு அதிமுக தலைமை மாறும் அப்படின்னு சொல்றது யாரு? திமுக அமைச்சர் ரகுபதி. அது பாஜக நடத்தும் அப்படின்னு அதுக்குள்ள என்ன புதைந்து சொல்றாரு? அதில் ஒன்றும் இல்லைங்க, இதில் வந்து பெரிய அரசியல்லாம் இல்லை. அதிமுகவை கொச்சைப்படுத்துவதோ கிண்டல் பண்ணுவதோ வந்து இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களே ஃபர்ஸ்ட் அதை செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள வந்து, அதனால தான் அந்த பிளவுகள்லாம் வந்துச்சு. இப்போ அண்ணாமலைக்கு முன்னாடி சொன்னார், அப்புறம் டிடிவி தினகரனும் சொன்னார், அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சொன்னார், இப்போ ரகுபதி சொல்கிறாரு. திமுக அமைச்சர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அதிமுக ஒரு குழப்ப நிலையில் அதிலே இருந்ததுன்னா, ஏன்னா இப்போ வந்து ஜூன் 4க்கு அப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது 2026க்கு உண்டான சட்டமன்ற தேர்தலை பற்றி சிந்திக்கிற அந்த நேரம் வருது. அப்போ 2026 அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு சிந்திக்கிறாங்க அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா, அதிமுகவை இன்னிலிருந்தே அது மோசமா இருக்கு, வீக்கா இருக்கு, அந்த கட்சி பிஜேபியோட போய் சேர்ந்துடும், எடப்பாடி பழனிசாமியால ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியோட கைப்பாவையா இருக்காரு இப்படின்லாம் சொல்லி வச்சுட்டா, திமுக இப்போ சமீபத்தில் கெட்ட பேரு, இந்த கரண்ட் பில் ஏற்றி விட்டது, சொத்து வரி ஏற்றி விட்டது, தண்ணி வரி ஏற்றி விட்டது, பால் விலை ஏற்றுனது, அவங்க மீது ஒரு சில சர்ச்சைகள் இருக்குது, இந்த போதைப் பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இதெல்லாம் வந்து பேசாம இதுதான் பிஜேபி பண்ணுது. பிஜேபி என்ன பண்ணுது, காங்கிரஸ் வந்து ஒற்றுமை இல்லை, பிரதமர் வேட்பாளர் இல்லை, ராகுல் காந்தி வந்து வேஸ்ட், அவர் வந்து ஒரு சரியில்லைப்பா, அவர் மோடி விட்ட ஆள் இல்லை. அதாவது மக்களுக்கு என்ன பண்ணீங்க, மக்களுக்கு என்ன சொன்னீங்க, மக்களுக்கு சொன்ன கோரிக்கையெல்லாம் நடந்துச்சா, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடக்குதா, காவல்துறையில் இருக்கிறவங்க மக்களை கண்ணியமாக நடத்துகிறாங்களா, இதெல்லாம் பற்றி பேசுறது கிடையாது. வேலை வாய்ப்பெல்லாம் இதெல்லாம் பேசாமல் அதிமுக பற்றி பேசுறது. அப்போ என்ன அர்த்தம்னா, அதிமுகவை வீக்காக இருக்குது அப்படின்றத பிரச்சாரம் பண்ணுற ஒரு யுக்தி. 2 விதமாக அரசியல் பண்ணலாம். ஒன்று வந்து மக்கள்கிட்ட வந்து, நான் கடந்த தேர்தலில் நான் இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் செஞ்சேன், அடுத்த 5 வருஷத்துல எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸை காட்டி ஓட்டு கேட்குறது. இன்னொன்று எதிரில் இருக்கிற கட்சி வீணா போன கட்சிங்க, அது வந்து மத்திய அரசோட வந்து கைப்பாவை, அது உண்மை தானே. என்ன சொல்றது, பிஜேபி பண்ண எல்லா தப்பையும் கூட இருந்து அதிமுக அரசு தானே இருந்துச்சு, அதை திருப்பி சொல்லி காட்டு, அதை மலிவுபடுத்தி அந்த கட்சியை வந்து திருப்பி அந்த வாக்கு வங்கி கிடைக்காத மாதிரி செய்யற ஒரு பிரச்சாரம் தான் இது. அது கூட ரிலேட்டட் சப்ஜெக்டாவே செங்கோட்டையன் அவரு உள்ளுக்குள்ள ஒரு பூசலை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு, அவர் கட்சி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல கட்சிக்குள்ள சில மாற்றங்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வதந்திகள். அதாவதுங்க செங்கோட்டையன் அதை வதந்தி நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அதாவது செங்கோட்டையன் அவர்களை பற்றி ஒன்று ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சு, அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் வந்துச்சு. சசிகலா அவர்கள் வந்து செங்கோட்டையனை வந்து ஆக்கிடலாம் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது, யார் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சரி கட்டணும் அப்படின்னு ஒரு பேசுபொருள் வரும். அப்பொழுது செங்கோட்டையன் வந்து யோசிக்கிறார், இவ்வளோ நம்மளால வந்து இதெல்லாம் சரி செய்ய முடியுமா, அவங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, இல்லை நான் பார்த்துக்கிறேன், என்னால் பண்ண முடியும், எவ்வளோ நேரத்தில் பண்ண முடியும், 2 நாளில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் ஆளுங்களை அங்கங்கே விட்டு கான்ட்ராக்டர்கிட்ட எல்லாம் பேசுறாரு, கொள்றாரு, எல்லாம் சரி கட்டுறாரு, பிரச்சனை இல்லாமல் முடியுது.
அப்போ அது முடிகிற அந்த காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, செங்கோட்டையன் வந்து அன்னைக்கே வந்து அவருக்கு வந்து வாய்ப்பை விட்டுட்டார். இன்னொன்று, செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, வயது முதிர்வு ஒரு காரணம். இரண்டாவது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்டமோ இல்லை தங்கமணி அவர்கள்கிட்ட இருக்குமோ வேலுமணி அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் அந்த அளவுக்கு அவர்கிட்ட இல்லை. கட்சிக்காரர்கிட்ட நல்ல பேர் இருக்கு. அண்ணா செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அவர் தான் பிளான் பண்ணி கொடுத்தாரு. கொங்குல வந்து ஒரு தலைமை நிலைய செயலராக இருந்தார். அம்மா வந்து தேர்தல் பிரச்சாரம் கூட செங்கோட்டையன் தான் கூப்பிடுவோம். அதெல்லாம் ரைட்டு. யதார்த்த நிலையை பார்க்கும் பொழுது செங்கோட்டையனால் வந்து அவரால் வந்து அந்த ரிஸ்க் அவரே எடுக்க மாட்டார். இதெல்லாம் வந்து அப்படியே கலப்பி விட்டு போட்டு போடுறது. இப்போ இதே வேலுமணி அவர்களை சொல்கிறீங்களா, நீங்கள் அந்த இடத்துல வேலுமணி உடைப்பாருன்னா சாத்தியம் இருக்குது. ஏன்னா வேலுமணி அவர்களுக்கு பணம் இருக்குது. அந்த அந்த மாவட்டத்தை கட்டு, நீங்கள் சேலத்தை நல்லா டைட்டாக வச்சுருக்கீங்களா, நான் கோயம்புத்தூர் நல்லா டைட்டாக வச்சுருக்கிறேன் அப்படின்ற அந்த ஈக்குவேஷன் இல்ல. இதுல வேலுமணி பேரும் வந்துச்சு. ஆனா எடப்பாடிக்கும் இவருக்கும் ரொம்ப வருஷமாவே இந்த ஒரு முட்டல் மோதல் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது. முட்டல் மோதல்லாம் இருந்துச்சுங்க. கொஞ்ச நாள் வந்து ஒரு 3-4 மாதம் வந்து வேலுமணி அவர்களை வந்து ஓரம் கட்டி வைத்திருந்தார் எடப்பாடி. அதுக்கப்புறம் திருப்பி சேர்த்துக்கிட்டார், எல்லாம் ரைட்டு. நீங்கள் ஒரு விஷயம், எடப்பாடி அவர்களை வந்து நம்ம எல்லாமே நிறைய நேரத்தில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 மார்க் வாங்கினா பாஸ்ன்னு இருக்குன்னா, அங்கே போய் 41 மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டேன், அடுத்த கிளாஸ்க்கு அனுப்புங்க, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொண்டவர். செட்டில் ஆகிற வரலாம் இ வில் டேக் டைம். செட்டில் ஆனவனா யாராக இருந்தாலும் சரி போட்டு தட்டு போயிட்டே இருப்பார். முதுகில் குத்துறாரோ, காலை வாரி விடுறாரோ, இல்லை காலை கும்பிடும்போது வலிக்கிறாரோ, அதெல்லாம் அதை பற்றி அவர் கவலை இல்லை, செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். மோடி அவர்களோட கோபம் இப்போ யார் மேலே இருக்கும் உச்சகட்டமாக? இந்த தேர்தலில் மோடி தோக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாலின் மீது கூட இருக்காது. ஃபோன் பண்ணால் எடுக்காதோ எடப்பாடி பழனிசாமி மீது தான் இருக்கும். நேற்று வரலாம் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்க. உங்களுக்கு 4 வருஷம் ஆட்சி நடக்கணும்னு போது ஜி மோடிஜி அது ஜி இது ஜி, டெல்லிக்கு வந்த பொக்கே குத்த பூ குத்த ஏர்போர்ட் வந்து நின்னா, வழியில் நின்ன, கூட்டணிக்கு வானா இல்லை அண்ணாமலை மூஞ்சி பிடிக்கல, அண்ணாமலை பேச்சு பிடிக்கல, அண்ணாமலை கோபமாக பேசுகிறாரு, அண்ணாமலை நிற்கிறாரு பிரதமருக்கு. அப்புறம் அமித்ஷா விட்டு பேசுங்கன்னா அதுவும் வந்து இல்லை முடிஞ்சது தான், எங்களுக்கு இந்த சம்பந்தத்தில் இஷ்டம் இல்லை, இந்த கூட்டணி வேணாம், கோவம் வரும்ல. அப்போது அங்கே இங்கே போய் கடைசியில் இன்றைக்கி மோடி அவர்களையும் வந்து அந்த எதிர்க்கிற நிலைப்பாட்டில் வந்துட்டார். நாளைக்கு மோடி தோத்துட்டா அப்போது திமுக விட அதிமுக பிஜேபி இன்னும் விமர்சனம் பண்ணி பேசாதா? நிச்சயமா பேசும். அப்போ வந்து இப்போ அதிமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு டிஎம்கே சொல்றாங்க. ஓட்டு போட்டுட்டீங்கன்னா பிஜேபி ஆட்சி வர்றதுக்கு இவங்க உதவி பண்ணும். ஒருவேளை 10 எம்பி கையில் இருந்தால் பிஜேபிக்கு 10 குறைஞ்சதுன்னா அதிமுக வேலை போயிடும். இப்போ பிஜேபியே தோத்து போச்சு. பிஜேபின்ற அந்த ஒரு மாயையோ ஒரு பூச்சாண்டியோ இல்லை, வேற எதை காட்டி தமிழகத்தில் நீங்கள் பிரச்சாரம் பண்ண போறீங்க? பிஜேபி ஒருவேளை தோக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், நான் ஏசியத்தில் சொல்கிறேன். பிஜேபி தோத்துதுன்னா தோத்த கணம் திமுகவுக்கு தலைவலி ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, ஆட்சி கூட்டணி வருது, அமைச்சராக வரும், மத்திய அமைச்சராக வரும், அந்த மினிஸ்ட்ரி கிடைக்கும், இது கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். கூடவே என்ன நடக்கும்? ஊழல் நடக்கும், அதிகார குவியல் நடக்கும், தப்பு நடக்கும், கண்ணாமண்ணான் தப்பு நடக்கும். இதெல்லாம் ஆட்சிக்கு கேடு. பத்தாவதுக்கு மாநிலத்தில் ஆல்ரெடி எல்லா விலைவாசியும் ஏற்றியாச்சு. கட்டணம் கட்டுற ஒருத்தர் ஓட்டு போட மாட்டாங்க. நான் வந்து எதையும் மிகைப்படுத்தி சொல்லலை. கட்டணம் கட்டுறவங்களை நீங்கள் யாருக்கிட்டனா போய் கேளுங்க. உங்களுக்கு பிளான் ஆப்ரேஷனு, பர்மிஷனு, மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனு, கவுன்சிலர் தலையீடு, போலீஸ்காரர் தலையீடு இல்லாமல் கட்டினீங்களான்னு பாருங்க. செங்கல் லோடு இறக்க முடியாது நீங்கள் நிறைய இடத்துல. நைட்டில் தான் லாரி வர முடியும், மணலை இறக்க முடியும். கட்டட தொழிலில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம பேசிட்டு தானே இருக்கிறோம், அவங்க சொல்கிறது. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், எல்லா ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. டோர் நம்பர் வாங்குறது வரைக்கும். ஆமாங்க, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது. வண்டி பைக்கு முன்னாடியெல்லாம் 10,000 12,000 இருந்தது. இன்னைக்கு மாநில அரசுக்கு கட்ட வேண்டிய அந்த தொகையே வந்து 15,000 18,000 போயிடுச்சு. எதுக்கு பைக் வாங்குறாங்க? ஒரு வேலைக்கு போய் எல்லாருமே இருக்கிற காசு திரும்பி அப்படியே கட்டி வாங்கிட்டு வராங்க. லோன்லேயும் டியூலையும் இஎம்ஐ கட்டி வாங்குறாங்க. அதில் நிறைய பேர் இஎம்ஐ கட்டாமல் வண்டி போயிடுது. அந்த வண்டிக்கு ரோட் டேக்ஸ். கொஞ்சம் மக்களை வந்து நம்மள ஒருத்தராக பார்க்கணும் சார். இது திமுக அப்படியே அதிருப்தி இருக்கு. நான் எடப்பாடி சப்ஜெக்ட்லேயே வந்துடுறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க 1-2 நம்பர்ஸ் வந்தால் தானே பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு நேமை எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா உட்கட்சிக்குள்ளேயே லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ண தானே செய்வாங்க. கரெக்டு, கொஸ்டின் பண்ணுவாங்க. 9 தேர்தல் தோல்வி எடப்பாடின்னு கூட பட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 தேர்தலில் தோத்தவர் அவர் அந்த எண்ணத்தை சிந்திக்கல. இந்த தேர்தலில் ஒரு 2-3 சீட்டு நான் ஜெயிச்சா ஆகணும், இல்லைனா நான் செல்லா காசு ஆயிடுவேன், இல்லைனா என்னை கிண்டல் பண்ணுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, கட்சிக்காரரே கேள்வி கேட்பாங்கன்ற அந்த புள்ளியில், அந்த எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கவில்லை. 40 தொகுதியில் வேட்பாளர் போடுறேன்னு போட்டாங்க. வேட்பாளர் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இன்னைக்கு வீக்காக இருக்குது, நிறைய பேர் செலவு பண்ண தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுருக்கமாக சொல்லணும்னா நிறைய மாவட்ட சிலருக்கு ஏமாத்துறாங்க. அவர் வெளிப்படையாகவே வந்து ஒரு சிலர்கிட்ட புலம்பியிருக்காரு. ஒரு சிலர் போயிட்டு அம்மா இருந்தப்போ நான் எப்படி விசுவாசமாக வேலை செஞ்சனோ அதே மாதிரி வேலை செஞ்சுருக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு தெரியல. அதாவது என்னன்னா, இப்போ கணிச்சிக்கிட்டு இருப்பார் எடப்பாடி பழனிசாமி, நம்ம சொல்கிறத யார் கேட்குறா யார் கேட்கல, இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டே வருவார்.
பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் போட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. சசிகலா அம்மையாரை ஓரம் கட்டியாச்சு. அதுக்கப்புறமா கூட 2 பேர் அவங்க ஃபிட்டிங் பண்ணி வச்சாங்க. வெங்கடேசன் ஒருத்தர், அப்புறம் டிடி தினகரன். அந்த 2 வீலையும் கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் கழட்டி இவர் வீல் போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் டிரைவர் சீட்டுக்குள்ள பக்கத்திலே உட்காந்து அந்த ஓபிஎஸ் அவர்களை வண்டியை விட்டு தள்ளி விட்டாச்சு. இப்போ வண்டி நமக்கு சொந்தமாகி போச்சு. இந்த வண்டிக்கு வந்து பின்னாடி பெட்ரோல் போட்டுக்கிட்டு வண்டியை மெயின்டெனன்ஸ்லாம் மோடி ஒர்க் ஷாப்பில் பண்ணிட்டு இருந்தாங்க பிஜேபியில். இந்த ஒர்க் ஷாப் பண்ணப்பா நானே ரிப்பேர் பண்ணிக்கிறேன், நானே பெட்ரோல் போட்டுக்கிறேன், அதுவும் எடுத்தாச்சு. இப்படிலாம் இருக்கும்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா? ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம்ஸ். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து நம்மளை வந்து என்ன பண்ண போகிறாரு எடப்பாடின்னு. அப்படி கிடையாது. he is getting stabilized. ஸ்டெபிலைஸ் ஆன உடனே திமுக அதிமுக மாதிரி மாறிடுச்சு, அதிமுக திமுக மாதிரி மாறும். பாருங்க, திமுகவில் வந்து ஒரு 10 மாவட்ட டப்புன்னு மாற்ற சொல்லுங்க பார்க்கலாம். முதலமைச்சர் தானே நீங்க, மாற்ற சொல்லுங்க. பண்ண மாட்டேன். லிஸ்ட் எல்லாம் ஏதோ வச்சிருக்கதா ரொம்ப நாளா 2 வருஷமா பேசிட்டு இருக்காங்க லிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஆட்சிக்கு வந்து 6 மாதம் நல்லா போச்சு, சூப்பராக போச்சு ஆட்சி. அப்புறம் உதயச்சந்திரன் அவரால் வந்து நிறைய பிரச்சனை, அவர் அதிகாரிகள் தான் அரசியல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிஜிபி ஒன்றும் சரி, இதெல்லாம் வந்தது தான். எதுவுமே நான் இல்லாததை பொத்தாம்பதாக சொல்லலை. எங்கள் முதலமைச்சர் நல்லவர், ஆனால் சுற்றி இருக்கிற அதிகாரிங்க தான் மோசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசினாங்க. அந்த தொனியில் இருந்த பொழுது மாவட்ட செயலர் மாத்திரம்னாங்க, அதை மாத்திரம்னாங்க, இதை மாத்திரம்னாங்க. சமூக நீதி பேசுகிறீங்க, எங்கே அவங்க தலித் மாவட்ட செயலர்கள்? ஒரு 2 பேர் சொல்லுங்கள், இல்லை ஒரு 2 ஸ்ட்ராங் தலித் அமைச்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செந்தில் பாலாஜிக்கு நிகராக இவரை வளர்த்து விட்டுருக்கோம், இவரை ஆளாக்கி விட்டுருக்கோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வளர்த்து ஆளாக்கி விட்ட ஒரே ஆள் அண்ணன் ஆராசா. அவர் வந்து உங்களுக்கு நல்லது பண்றன்ற பேர்ல கெட்டது பண்ணிட்டு, கிட்டத்தட்ட 2Gல அதிகமான விமர்சனம் வந்ததுக்கு காரணம் அவர் தான். போற இடம்லாம் சனாதனம் அது இதுன்னு பேசி மத்திய பிரதேசத்துல ஆட்சி மாற்றத்துக்கு போனதுக்கே காரணம் வந்து இவரும் சின்னவருன்ற மாதிரி வந்துச்சு. இப்ப கூட சொல்றேன், அதுக்காக தான் பிரச்சாரத்துக்கு கூட வெளியூர் டூருக்கு போயிட்டாங்க. எதுக்கு போனோம்? கதறாங்கல்ல, எப்பா நீங்க அங்கேயே பேசிக்கங்கப்பா, இங்கெல்லாம் வராதிங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு சனாதனம்னா புரிதல் வேறு, அவங்களுக்கு சனாதனம்னா புரிதல் வேறு. அங்க வட இந்தியாலலாம் வந்து புரிஞ்சுக்கிற அந்த தன்மையோ பக்குவமோ கிடையாது. தெரியாமலா பாரத் மாதா கி ஜெய் சொல்றாரு கெஜ்ரிவால்? தெரியாமலா அனுமானோட கதையை எடுத்துட்டு போறாரு? தெரியாமலா ஜெய் பங்களா சொல்லுது அந்தம்மா? உங்களுக்கு இந்த ஊர்ல இந்த ஃபார்முலா செட் ஆகுது, இதை இங்கேயே நிறுத்திக்கணும், நிப்பாட்டிக்கணும், அதோட முடிஞ்சுது. சனாதனத்தை ஒழிப்பேன், அதை ஒழிப்பேன், இதை ஒழிப்பேன்னா கட்சியில காங்கிரஸ் கட்சியை ஒழிச்சிட்டாங்க 5 மாநில தேர்தலில். யாரு காரணம்? தான் இவங்க. அவங்க எதுவுமே பண்ணலையப்பா, எப்பா அவங்க பண்ணாம இருந்தாலுமே போதும். அதனால டூர் போயிட்டாங்க. அவங்க சரி, ஒரு சில பால் வந்து அடிக்க கூடாது, வெல் லெஃப்ட்னா விட்டுணும் அந்த பந்தை. எல்லா பந்தையும் போய் திட்டி வச்சா கேட்ச் தான் கிடைக்கும். அந்த வேலை தான் பண்ணிட்டாங்க இவங்க. ஏன் இப்போ போய் பேச வேண்டியது, சனாதனத்தை எதிர்ப்போம், ஒழிப்போம், இந்து மதம் வந்து அசிங்கமா இருக்கு பண்ணி தான் 4 சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபியில ஜெயிக்க வச்சிங்க. அம்மையார் ஜெயலலிதா இப்படி பேசிட்டு இருந்தாங்க. கருணாநிதி கலைஞர் அவர்கள் பேசினார்னா அவருக்கு அதோட சூட்சமம் தெரியும். அது உள்ள பேசிட்டு இருந்து அது வெளியில வர அந்த தன்மை இருக்கு, அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தது. எதுக்கு? நிச்சயமா சார், நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி. நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.